தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற 5 வருஷ ஆட்சி பாத்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி எப்படி இருக்குன்னா, ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள், திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஆனா எப்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குனாக்க, இப்ப கடைசியா 6 மாசம் மட்டும் ஐயா 4.5 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல இருந்துட்டு, இப்ப 6 மாசம் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, திராவிட மாடல் ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 4 5 வருஷமா பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. வயதான முதியவர்களுக்கு கூட இங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கிடையாதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்க பள்ளிக்கூடம் படிக்கிற சிறுமியை கடந்த 2 3 நாள்ல விளாத்திக்குளத்துல 17 வயது சிறுமியை கற்பழிச்சு 2 துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்லை. இது மாதிரி ஏகப்பட்ட கொலைகள் கொள்ளைகள் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. கற்பழிப்பு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க விவசாயத்துக்கு எந்தவித ஒரு இதுவுமே செய்யல. நம்ம மக்காச்சோளத்துக்கு மத்திய அரசு 2400 கொடுத்ததா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க மாநில அரசு பாத்தீங்கன்னா அதை நிறைவேற்றவே இல்லை. 1700 தான் மக்காச்சோளத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. விலை நிர்ணயம் பண்ணல. 1700 1800 தான் இங்க விலை எடுத்துக்கிறாங்க. அப்ப விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல லாஸ் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தாக்க நான் ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு அமல்படுத்துவேன்னு சொன்னாருங்க. இது வரைக்கும் அதை அமல்படுத்தல. அதிகமான கடைகளை தான் திறந்து நிறைய பேர் தாலி எடுத்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்கு, ஐயா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தாக்க மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே மதுவிலக்கு அமல்படுத்திடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் இளம் விதவைகள் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதனால குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. எந்தவித சாலை வசதி எதுவும் ஏற்படுத்தல, மக்களுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கல, எந்தவித நிதியுமே செய்யாம கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் வந்த உடனே மக்களுக்கு பணத்தை 5000 ரூபாய் போட்டுட்டு நாங்களாம் ஓட்டு போட்டுருவோம்னு நினைச்சிட்டு ஐயா 5000 ரூபாய் பணம் போட்டுறாருங்க. பொதுமக்கள் நாங்க என்ன இழிச்சு வாங்கிங்களா? இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு திரும்பவும் நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோம்னு ஐயா நினைச்சிட்டு இருக்காருங்களா? ஐயா ஸ்டாலின் ஆட்சி 5 வருஷம் ரொம்ப கேவலமா தான் போகுது. ஐயா வேணா சொல்லிக்கலாம் திராவிட மாடல் ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி இதுதான். ஆனா இது இருக்கிறதே ரொம்ப மோசமான ஆட்சி பாத்தீங்கன்னாக்க இந்த கடந்த 5 வருஷம் தான் சொல்லலாம். ஐயா கருணாநிதி ஆட்சியில கூட ஓரளவு இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு போலீங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியில தான் ரொம்ப கண்டுக்காத விட்டு, பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்து போறவங்களுக்கு வழிப்பறி, கொலை கொள்ளை கஞ்சா, இது ரொம்ப ஏகபோகமா நாங்க படத்துல தான் பார்த்திருக்கோம். கஞ்சா எப்படி இருக்கும், அபின் எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னாக்க அதெல்லாம் நாங்கள் கேள்விதாங்க பட்டோம். ஆனா இப்ப நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஐயா உருவாக்கி இருக்காங்க. இருக்கிறதுலே மோசமான ஆட்சினாக்க இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்லிக்கிறேன்.